இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். நீட் மோசடி குறித்து பிரதமர் மோடி எப்போது வாய் திறப்பார்? காங்கிரஸ் கேள்வி. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. ரஜினியும் நானும் போட்டி போடுவோம், பொறாமைப்பட்டது கிடையாது. கமல்ஹாசன். ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், 3 பேர் பலி. சென்னையில் ரவுடிக்கு சலுகை, 3 காவலர்கள் அதிரடி சஸ்பெண்ட். ஊர்காவல் படையினருக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அன்புமணி. பல மணி நேரம் காத்திருப்பு, இரும்பு கேட்டை தள்ளிவிட்டு உள்ளே சென்ற பக்தர்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பரபரப்பு. ஹனி டிராப் முறையில் வாலிபர்களை குறிவைத்து நகை, பணம் பறித்த கும்பல், 5 பேர் அதிரடி கைது. அமைச்சரவையில் இடம் பிடிக்க இந்திய கம்யூனிஸ்ட் முயற்சிக்கவில்லை. மு. வீரபாண்டியன். சாட் ஜிபிடியில் சத்குருவின் மிராக்கிள் ஆஃப் மைண்ட் தியான செயலி. எபோலா வைரஸ் பரவல், உலக சுகாதார அவசரநிலை பிரகடனம். டாஸ்மாக் கடைகளை இரவு 10 மணிக்குள் மூட உத்தரவு. மேட்டுப்பாளையம் ஆட்டை விழுங்க முயன்ற 12 அடி நீள மலைப்பாம்பு மீட்பு. அமமுக, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம். டிடிவி தினகரன். என் மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் கோரிக்கை வைத்த நடிகர். உதவிக்கரம் நீட்டிய முதலமைச்சர் விஜய். ஜெயலலிதா இருந்திருந்தால் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்தவர்களை அடுத்த நிமிடமே கட்சியிலிருந்து தூக்கியிருப்பார். அதிமுக முன்னாள் எம்பி சிவசாமி. திமுக, அதிமுக கூட்டணிக்கு நான் முயற்சிக்கவில்லை. ரஜினிகாந்த். விஜய் சுனாமியில் சிக்கியவர்களில் நானும் ஒருவன். ராஜேந்திர பாலாஜி பேச்சு. நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டங்களில் 53% உறுப்பினர்கள் பங்கேற்பு. ஆய்வில் தகவல். கொளத்தூர் மக்கள் கேடுகெட்டவர்கள். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சர்ச்சை பேச்சு. 4வது குழந்தை பெற்றால் ரூபாய் 40,000 பரிசு. ஆந்திர அரசு அதிரடி அறிவிப்பு. இந்திய பாதுகாப்பு துறையில் சாதனை. தயாரானது இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு இராணுவ விமானம். நன்றி. இதை தவிர வேறு ஏதாவது முக்கிய செய்திகள் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்தவும்.